பகுதி 5 முதல் வார தளத்திற்கு திரும்புதல். இந்த பகுதி சற்று மெதுவாக தொடங்குகிறது, ஆனால் கதையின் தொடரின் பிற்பகுதியில் சில பின்னணிகளை தருவதற்கு இது அவசியம் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகள் முடிந்ததும் எனது மின்னணு பொறியியல் பயிற்சியை மீண்டும் தொடர அடிப்படை பயிற்சிக்கு பிறகு எனது முதல் தளத்திற்கு திரும்பினேன். அடிப்படை பயிற்சியை முடிப்பதற்கும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கும் இடையிலான அந்தச் சில வாரங்களில் அவர்கள் எங்களிடம் மென்மையாக நடந்து கொண்டது விரைவில் தெளிவாகியது. விஷயங்கள் மிக விரைவாக மிகவும் கடினமாகின. மின் மற்றும் மின்னணுவியல் கோட்பாடு, கணிதம், பட்டறை திறன்கள், மின்சுற்று வரைபடங்கள் அனைத்தும் அடிப்படையாக தொடங்கின, ஆனால் விரைவில் மிகவும் மேம்பட்டவையாக மாறின. இவற்றுடன் கட்டாய உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளும் அணிவகுப்பு பயிற்சியும் இல்லை, அது இன்னும் முடியவில்லை, மற்றும் பிற படைவீரர் திறன்களும் சேர்ந்து மிகவும் நிறைவான, சோர்வான நாட்களாக அமைந்தன. மாலை நேரங்களில் செய்வதற்கு ஏராளமான வீட்டுப்பாடங்களும் இருந்தன, அவை வார நாட்களில் எங்களை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தன, ஆனால் வார இறுதி நாட்கள் பொதுவாக எங்களுக்கெனவே இருந்தன. அந்த பயிற்சி பிரிவில் நாங்கள் சுமார் 30 பேர் இருந்தோம், அனைவரும் 15 வயதின் இறுதியிலோ அல்லது 20களின் தொடக்கத்திலோ இருந்தோம். நாங்கள் ஒரு படைவீரர் தங்குமிட கட்டிடத்தின் தரைத்தளத்தில் தங்க வைக்கப்பட்டோம், அங்கு 4 பேர் தங்கும் அறையில் எனக்கு ஒரு படுக்கை கிடைத்தது. அந்த தளத்தில் மிகவும் விரும்பப்பட்ட ஓரிரு ஒற்றையர் அறைகள் இருந்தன, அவை நியமிக்கப்பட்ட மூத்த மற்றும் துணை மூத்த பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. அவர்கள் கட்டளை தொடர் மற்றும் பயிற்சி ஊழியர்களுடன் எங்களுக்கு ஒரு இடைத்தரகராகச் செயல்பட்டனர். அவர்கள் கொண்டிருந்த கூடுதல் பொறுப்புகளுக்கு இது ஒருவித வெகுமதியாக இருந்தது. என் 18வது பிறந்த நாளுக்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தன, மேலும் நான் என் பயிற்சி வகுப்பில் இளைய உறுப்பினராகவும் இருந்தேன். எங்கள் மூத்தவரான கார்த்திடம் நான் தவறான பாதைக்குச் சென்றுவிடாமல் பார்த்துக்கொள்ளும்படியும் என்னை குறிப்பாக கண்காணிக்கும்படியும் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியா? ஆட்டுக்குட்டிகளுக்கு ஓநாயை பொறுப்பாளராக நியமிப்பது போல இருந்தது. 20களில் இருந்த வடக்கிலிருந்து வந்த அழகான தோற்றமுடைய கார்த் சொல்லப்போனால் ஒரு குறும்புக்கார இளைஞனாகவே இருந்தான். எங்கள் வயது மற்றும் உலக அனுபவங்களில் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் நாங்கள் மிகவும் நன்றாக பழகினோம். அதை பற்றி பிறகு விரிவாக கூறுகிறேன். முந்தைய வாசகர்களுக்கு நினைவிருக்கும், நான் என் உயர்நிலை பள்ளி தேர்வுகளில் படுதோல்வி அடைந்திருந்தேன். அது லெவல் அதிகாரி பயிற்சி மற்றும் ஒரு கமிஷன் பதவி வரை முன்னேறுவதற்கான என் நம்பிக்கைகளை தகர்த்தது. உண்மையில் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நான் அப்போதுதான் தகுதி பெற்றிருந்தேன். சரி, என் தேர்வு முடிவுகள் என் திறமையின் உண்மையான அறிகுறி அல்ல என்பது பின்னர் தெரியவந்தது. தொழில்நுட்ப பாடங்களில் எனக்கு சற்று திறமை இருந்தது விரைவில் தெளிவாகியது. இருப்பினும் என் முக்கிய பலவீனம் என் கணிதமாக இருந்தது. நான் எப்போதுமே இந்த பாடத்தில் பின்தங்கியிருந்தேன். அதன் கடினத்தன்மை அதிகரிக்கத் தொடங்கியதும் நான் மிகவும் சிரமப்பட ஆரம்பித்தேன். இருப்பினும் இந்த விஷயத்தில் நான் மட்டும் தனியாக இல்லை. எங்கள் கணித ஆசிரியை ஒரு இளம், திருமணமாகாத பெண் அதிகாரி. அவருடைய உண்மையான பெயர் இப்போது எனக்கு நினைவில் இல்லை, ஆனாலும் அவரை மேடம் என்றுதான் அழைத்திருப்பார்கள். 20களின் நடுப்பகுதியில் இருந்த அவர் எங்களில் பலரை விட அதிக வயதுடையவராகவும் சிலரை விட இளையவராகவும் இருந்தார். அவரும் சமீபத்தில்தான் பல்கலைக்கழக படிப்பையும் பின்னர் அதிகாரி பயிற்சியையும் முடித்திருந்தார். இதுதான் அவருடைய முதல் பணி நியமனம். சுமார் 5 அடி 6 அங்குல உயரம் கொண்டவர். அவரது செம்பழுப்பு நிற முடி விதிமுறைப்படி இறுக்கமாக பின்னி போடப்பட்டிருக்கும். சீருடை, குறிப்பாக அதிகாரிகளுக்கான நேர்த்தியான உடை கூட ஒருபோதும் உடலுக்கு பொருத்தமாக இருந்ததில்லை. அதனால் அவரது உருவத்தை முழுமையாக மதிப்பிடுவது கடினமாக இருந்தது. இருப்பினும் அவரது மேலாடைக்கு கீழே கணிசமான அளவு மார்பகங்கள் இருந்தன என்பது தெளிவாக தெரிந்தது. எங்களைப் போன்ற சாதாரண படைவீரர்களிடமிருந்து ஒரு அதிகாரிக்கே உரிய இடைவெளியை கடைப்பிடித்தாலும் அவர் நட்பாகவும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருந்தார். இது எங்கள் அனைவரையும் அவர் மீது பிரியப்பட வைத்தது. அதிகாரிகளுக்கும் மற்ற படைவீரர்களுக்கும் இடையே எந்த விதமான உறவுகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. நாங்கள் அனைவரும் மேமுடன் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டாலும் அது அவ்வளவுதான். எங்களில் பெரும்பாலானோருக்கு அப்படித்தான் இருந்தது. எப்படியிருந்தாலும் கார்த் மற்றும் நான் உட்பட எங்களில் ஒரு சிறிய குழுவினர் எங்கள் கணிதத்தில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம்.
பெரிய குழுவின் கவனத்தை திசை திருப்புவதற்கு பதிலாக எங்களுக்காக 2 திருத்த மாலை நேர வகுப்புகளை நடத்த மேம் முன்வந்தார். அதை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டோம். அவை முறைசாரா அமர்வுகளாக இருக்கும் என்றும் அதனால் சாதாரண உடைகளை அணியலாம் மற்றும் சிற்றுண்டிகள் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் ஒதுக்கப்பட்ட வகுப்பறையில் கூடினோம். சில கணங்கள் கழித்து மேம் வந்தார். எங்கள் அனைவரின் தாடைகளும் எங்களுக்கு முன்னால் இருந்த மேசைகளில் விழுந்தன. மனிதாபிமானமற்ற பெண் அதிகாரி சீருடை காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக அவர் இறுக்கமான நீல நிற லெவி ஜீன்ஸும் மெல்லிய வெள்ளை நிற பொத்தான் வைத்த ரவிக்கையும் அணிந்திருந்தார். அதன் வழியே ஒரு சாதாரண வெள்ளை நிற உள்ளாடை தெளிவாக தெரிந்தது. மெல்லிய அடர் நீல நிற கம்பளி கார்டிகன் ஒன்று அவரது தோள்களில் போர்த்தப்பட்டிருந்தது, ஆனால் அது மாட்டப்படவில்லை. அவரது ரவிக்கையின் பல பொத்தான்கள் கழற்றப்பட்டிருந்தன. அது அவரது மார்பகங்களின் எடுப்பான தோற்றத்தை மேலும் எடுத்துக்காட்டியது. வழக்கமாக பின்னி கட்டப்பட்டிருக்கும் அவரது கூந்தல் அவிழ்த்து விடப்பட்டு தோள்களில் சரிந்து கிடந்தது. அது அவரது அழகான முகத்தில் இருந்த லேசான ஒப்பனை மற்றும் உதட்டுச்சாயத்தை மேலும் அழகுபடுத்தியது. நாங்கள் உடனடியாக வேலையை தொடங்கினோம். எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திய பாடத்தின் அம்சங்களை மீள்பார்வை செய்தோம். பின்னங்களை பெருக்குதல், முக்கோணவியல், இருபடிச் சமன்பாடுகள் போன்றவை. நிகழ்ச்சி நிரல் தயாரானதும் நாங்கள் வேலையை தொடங்கினோம். மேம் தனது கார்டிகனை கழற்றிவிட்டு கரும்பலகையில் சில மாதிரி கணக்குகளைச் செய்யத் தொடங்கினார். ஆம், அப்போதும் எங்களிடம் அவை இருந்தன. பலகையில் இருந்த சமன்பாடுகளை விட அவளுடைய கவர்ச்சியான பின்புறத்தின் மீதுதான் அதிக கவனம் இருந்தது. அவள் சைன், கோசைன் மற்றும் டேன்ஜென்ஷியல் சார்புகளின் நுணுக்கங்களை விளக்கத் திரும்பியபோது உள்ளாடைக்குள் இருந்த அவளுடைய மார்பகங்கள் எங்களுக்கு காட்சியளித்தன. அவளுடைய விளக்கங்கள் பலனளிக்கின்றன என்று அவள் திருப்தியடைந்ததும் நாங்கள் படித்து பார்ப்பதற்காக ஒரு பயிற்சித்தாளை கொடுத்தாள். நாங்கள் தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் அவகாசம் கொடுத்த பிறகு எங்கள் முன்னேற்றத்தைச் சரிபார்க்க அவள் ஒவ்வொருவரிடமும் வரத் தொடங்கினாள். எங்கள் வேலையைச் சரிபார்க்க குனிந்தபோது அவளுடைய பெரிய மார்பக பிளவின் அற்புதமான காட்சிகள் தெரிந்தன. எங்கள் கணக்குகளை திருத்துவதற்காக அவள் குனியும் போது ஒரு மார்பகத்தை எங்கள் கை அல்லது தோளில் தேய்த்தாள். செயல்முறைகளை மேலும் விளக்க எங்கள் உயரத்திற்கு வர குனிந்தாள். அவ்வாறு செய்யும்போது அவளுடைய ஜீன்ஸ் அவளது பிட்டத்தில் இறுக்கமாக இழுபட்டு அவளது கால்விரல் போன்ற தோற்றம் லேசாக தெரிந்தது. முதலில் இவை அறியாமலேயே செய்யப்படும் செயல்கள் என்று தோன்றியது, ஆனால் விரைவில் அது வேண்டுமென்றே செய்யப்படுவது என்பது தெளிவாகியது. ராணியின் ஆணையம் ஒருவரை ஆசை காட்டி சீண்டுவதிலிருந்து தடுக்கவில்லை போலும். நிச்சயமாக நாங்களும் அந்த விளையாட்டில் பங்கேற்று அவளிடமிருந்து மேலும் மேலும் கவனத்தை கோரினோம். அவள் அதை மிகவும் விரும்பினாள். எங்கள் இறுதி கணித தேர்வுகள் வரும் வரை பல வாரங்களுக்கு பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்தன. ஆசிரியை எங்களை எல்லோரையும் தொடர்ந்து கேலி செய்தாலும் அவருடைய முக்கிய கவனம் கார்க் மீதுதான் இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. எங்களில் மற்றவர்களை விட அவர்தான் அவனது மேசையில் அதிக நேரம் செலவிடுவார். கணித பயிற்சிக்கு அப்பாற்பட்ட கிசுகிசுப்பான உரையாடல்களும் சிறு கிண்டல்களும் சாதாரணமாக தொடுதல்களும் இருக்கும். ஒரு இயற்கணித சொல்லின் நுணுக்கங்களை விளக்கும்போது கையில் கை வைப்பது அல்லது ஒரு கணித கணக்கை தீர்த்ததற்காக தோளில் தட்டுவது என அது தொடரும். சகஜமாக பழகுவதற்கான விதிகள் இருந்தபோதிலும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அது நானாகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா? ஒருநாள் இரவு அவர்களின் முறையற்ற உறவிற்கான ஆதாரம் ஒரு விசித்திரமான வழியில் கிடைத்தது. அன்று மாலை நாஃபி பாரில் சில பீர்கள் அருந்திய பிறகு அதிகாலை சுமார் 1 மணியளவில் நான் எழுந்து என் தேவைகளை கூற வேண்டியிருந்தது. இன்னும் அரை தூக்கத்தில் இருட்டில் கழிப்பறையை நோக்கிச் சென்றேன். அப்போது தனி நபர்களுக்கான அறைகளுக்கு அருகில் இருந்த தாழ்வாரத்தின் முடிவில் ஒரு நிழல் உருவம் தீயணைப்பு கதவை திறக்க முயன்றதைக் கண்டு நான் திடுக்கிட்டேன். அந்த நேரத்தில் அதிருப்தி ஐரிஷ் குடியரசு பயங்கரவாதிகளிடமிருந்து நிலவிய அச்சுறுத்தலின் காரணமாக அசாதாரணமான செயல்களைக் கண்டு சந்தேகப்பட வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. என்னை பொறுத்தவரை இதுவும் அந்த வகையில்தான் அடங்கியது. நான் சுவிட்சுகளை கண்டுபிடித்து தாழ்வார விளக்குகளை போட்டேன். ஆயுதம் ஏந்திய கொலையாளியோ அல்லது முகமூடி அணிந்த குண்டுவீச்சாளரோ வெளியே வந்துவிடக்கூடாது என்று வேண்டிக்கொண்டேன்.
அதற்கு பதிலாக அவரது திறந்த வாசலுக்கு வெளியே நிர்வாணமாக கார்த் நின்று கொண்டிருந்தார். தீயணைப்பு கதவு வழியாக தப்பித்துக் கொண்டிருந்தவர் நிச்சயமாக மேம்தான். நாங்கள் அனைவரும் உறைந்து போய் திகைத்து போய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். இப்போது என்னதான் நடந்தது? மணிநேரம் போலத் தோன்றினாலும் சில கணங்கள் மட்டுமே ஆகியிருந்த நிலையில் என் கால்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கி திரும்பி கழிப்பறைக்குள் நுழைந்தேன். சிறுநீர் கழித்து முடித்து கைகளை கழுவிக்கொண்டு பிறகு ஒரு தொட்டியின் விளிம்பில் சாய்ந்தபடி என்ன நடக்கிறது என்பதை ஜீரணிக்க முயன்று கொண்டே அங்கேயே நின்றேன். முன்பே சொன்னது போல அதிகாரிக்கும் கீழ்நிலை அதிகாரிகளுக்கும் இடையிலான உறவுகள் எப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஆனால் ஒரு பெண் அதிகாரி ஆண் கீழ்நிலை அதிகாரிகளுக்கான தங்குமிடத்தில் உடலுறவு கொள்ளும்போது பிடிபடுவது என்பது புரிந்துகொள்ளவே முடியாத ஒன்றாக இருந்தது. என் தலை சுற்றியது. 5 முதல் 10 வரை நிமிடங்களுக்குப் பிறகு இப்போது உடை அணிந்திருந்த கார்த் கழிப்பறை பகுதிக்குள் நுழைந்து எனக்கு அருகில் இருந்த தொட்டியில் சாய்ந்து கொண்டான். அவனும் மேமும் கடந்த சில வாரங்களாக யாருக்கும் தெரியாமல் சந்தித்து வருவதாக விளக்கினான். மேமும் திருமணமாகாதவர் என்பதால் அவரும் தனியாக வசிக்கும் தங்குமிடத்தில், அதாவது அதிகாரிகளுக்கான உணவகத்தில் வசிப்பதால் சாதாரண உறவுகளுக்கு செல்ல அவர்களுக்கு வேறு இடமில்லை என்றும் அதனால் அவர்கள் இருவரும் உடலுறவு கொள்ள மிகவும் ஏங்கினார்கள் என்றும் கூறினான். அதற்காக நான் அவர்களை குறை சொல்ல முடியவில்லை. கிடைத்த தீமைகளில் இதுவே குறைவானது என்பதால் அவர்கள் எதற்கும் கவலைப்படாமல் அவனது அறையை பயன்படுத்த முடிவு செய்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தப்பித்துவிட்டார்கள். ஆனால் அவள் கிளம்பும்போது நான் அவர்களை பிடித்துவிட்டேன். நான் பார்த்ததை எனக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும்படி கார்த் முதலில் கெஞ்சினான். பிறகு எல்லா விதமான அவதூறுகளையும் என் மீது திணிப்பதாகவும் மிரட்டினான். மிரட்டல்கள் தேவையற்றவை. நான் அவர்களை போட்டுக் கொடுக்கப் போவதில்லை. கார்த் நிச்சயம் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பான். ஒருவேளை சில வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பான் அல்லது படிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக மேமின் தொழில் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். இதை பற்றி என்னிடமிருந்து யாரும் கேள்விப்பட மாட்டார்கள் என்று கார்த்துக்கு நான் உறுதியளித்தேன். நான் ஏன் கேள்விப்பட வேண்டும்? சம்மதித்த 2 பெரியவர்கள் உடலுறவு கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அதை தனிமையில் செய்ய இடமில்லை. நான் அந்த சூழலில் இருந்திருக்கிறேன். அதனால் அவர்களின் இக்கட்டான நிலையை முழுமையாக புரிந்துகொண்டேன். கார்த்துக்கு உடனடியாகவும் மிகப்பெரியதாகவும் நிம்மதி ஏற்பட்டது. அவனால் எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. பதிலுக்கு என்னை சரிசெய்வதாக உறுதியளித்தான். அடுத்ததாக வரவிருந்த கணித பாடத்தை நினைத்து நாங்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருந்தோம். மேமும் கார்த்தும் மிகவும் இயல்பாக இருந்தார்கள். முதலில் அவர் எங்கள் இருவரையும் நேராக பார்ப்பதை தவிர்த்தார். அவர் எங்களுக்கு ஒரு மாதிரி இறுதித் தேர்வை எழுதி பார்க்க கொடுத்தார். பிறகு தன் மேசையில் இருந்த சில காகித வேலைகளில் தலையை குனிந்தபடி மும்முரமாக இருந்தார். ஆனால் நான் என் தேர்விலிருந்து மிகவும் கவனச்சிதறலுடன் இருந்தேன். கார்த்தின் குறுகலான ஒற்றை படுக்கையில் அவர் நிர்வாணமாக கால்களை அகல விரித்தபடி இருப்பதை கற்பனை செய்து கொண்டு அவரை மறைவாக பார்ப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அந்த எண்ணம் எனக்குள் ஒரு பயங்கரமான விரைப்பை ஏற்படுத்தியது. அதை அவரிடமிருந்து மறைக்க நான் முயற்சிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அது ஏன் என்னை கவலைப்படுத்தியது என்பது இப்போது எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்கள், அவர் எங்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை அவருக்கு தெரிந்திருந்தது. இறுதியாக மேம் என் பார்வையைச் சந்தித்தார். நாங்கள் ஒருவரையொருவர் விசித்திரமாக பார்த்து கொண்டோம். அவர் தன் தலையை லேசாகச் சாய்த்து கண்களை குறுகலாகச் சுருக்கி எங்களை பற்றி புகார் செய்யப் போகிறாயா என்பது போல கேட்டார். நான் பதிலுக்கு மெதுவாக தலையசைத்து இல்லை என்றேன். அவர் புன்னகைத்து தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அமைதியாக உதட்டளவில் நன்றி சொன்னார். அவள் மிகவும் நன்றியுணர்வுடன் இருந்ததால் என்னையும் புணர்ந்தாள் என்று சொல்ல ஆசைதான். ஆனால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. என் வெகுமதி சொல்லப்போனால் விரைவில் கார்த்திடமிருந்து வரவிருந்தது. நாங்கள், குறிப்பாக மேம், ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம் என்று நினைக்கிறேன். ஒரே பாலினத்தவருக்கான கடுமையான தங்குமிட விதிகளை தண்டனையின்றி மீற முடியாது என்பதை. கார்த்துடன் மேமின் நேரம் முடிந்துவிட்டது. அல்லது குறைந்தபட்சம் அவன் தனது அடுத்த இலக்கை நோக்கிச் சென்று விட்டான். ஆனாலும் அவனை பொறுத்தவரை அதற்கு உண்மையில் எந்த அர்த்தமும் இல்லை. அதன் பிறகு எங்கள் கணித வகுப்புகள் அனைத்தும் விரைவில் முடிந்துவிட்டன. அதனால் அதன் பிறகு நாங்கள் அவளை அதிகம் பார்க்கவில்லை.
விசித்திரமாக அந்த இறுதி கணித தேர்வில் நான் எதிர்பாராத விதமாக அதிக மதிப்பெண் பெற்றேன். ஒருவேளை அது நியாயமானதாக இருக்கலாம், ஆனாலும் என் கணிதம் இன்னும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. வாழ்க்கை ஒரு வழக்கமான நிலைக்கு திரும்பியது. எங்கள் பாடங்கள் படிப்படியாக மேம்பட்டன, ஆனால் எனக்கு அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நான் பொறியியல் கோட்பாட்டில் மிகவும் ஈர்க்கப்பட்டேன், மேலும் அந்த கோட்பாட்டை நடைமுறைக்கு கொண்டுவர ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். எங்கள் வார இறுதி நாட்களில் பெரும்பாலானவை எங்களுக்கெனவே இருந்தன. நாங்கள் உள்ளூர் நகரத்திற்குச் சென்று மதுக்கூடங்கள் மற்றும் இரவு விடுதிகளில் பொழுதை கழிப்போம். பிப்ரவரியில் எனக்கு இறுதியாக 18 வயது ஆகியிருந்தது, அதனால் இப்போது எல்லையே இல்லை. உண்மையில் சம்பளம்தான் எல்லையாக இருந்தது. ஆனால் வாரத்தின் நடுப்பகுதியில் நடக்கும் முக்கிய நிகழ்வு நாஃபி பாப் NAFI பாப் ஆகும். அது இளையோர் கிளப்பில் வியாழக்கிழமை இரவு நடக்கும் ஒரு டிஸ்கோ. அங்கு வசிக்கும் இராணுவ வீரர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருந்ததால் இந்த நிகழ்ச்சிகள் உள்ளூர் நகரத்திலிருந்து ஏராளமான இளம் பெண்களை ஈர்க்கும். மேலும் காவற்கூடத்தின் வழியாக தங்களை உள்ளே அழைத்து வர ஒரு பொறுப்பாளரை கண்டுபிடிக்க முடிந்தால் அவ்வளவு இளமையில்லாத சில பெண்களையும் இது ஈர்க்கும். இதுவே அந்த நடனத்திற்கு கிராப் ஏ கிரானி நைட், கிராப் அ கிரானி நைட் என்ற இழிவான பெயரை பெற்று தந்தது. இருப்பினும் இராணுவ பயிற்சி முகாமில் எனக்கு ஏற்பட்ட சமீபத்திய அனுபவத்திற்குப் பிறகு, குறைந்தபட்சம் இப்போதைக்காவது, நான் அந்த முதிர்ந்த பெண்களிடமிருந்து விலகியே இருந்தேன். இருப்பினும் இளம் பார்வையாளர்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க நான் ஆர்வமாக இருந்தேன். என் சொந்த ஊர் தோழியான கில்லியனிடமிருந்து எனக்கு ஒரு பிரியாவிடை கடிதம் வந்திருந்தது, அதனால் நான் மீண்டும் ஒரு தனி ஆளாக இருந்தேன். நான் பெரிதும் முன்னேறியிருந்தேன், இப்போது பெண்களை கவரும் பேச்சில் அதிக நம்பிக்கையுடன் இருந்தேன். நான் இதை விரும்புகிறேன், அதை விரும்புகிறேன், நான் மிகவும் பகட்டாக இருக்க விரும்புகிறேன். நான் கொஞ்சம் பலம் காட்டுவேன், கொஞ்சம் பணமும் செலவழிப்பேன் என்று சொல்வேன். ஆனால் அந்த பாடல் தொடர்வது போல எனக்கு கிடைத்ததெல்லாம் கசப்புதான். உண்மையில் நான் ஒரு பழுப்பு நிறமும் சாந்தமான குணமும் கொண்ட மனிதனாக இருந்தேன். ஓ, எனக்கு சில முத்தங்களும் தடவல்களும் கிடைத்தன. ஆள் இல்லாத ஒரு ஸ்னூக்கர் அறையில் ஒரு தடுமாற்றமான கைவேலை கூட கிடைத்தது. ஆனால் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் சந்திப்புகளை பெற என்னால் முடியவில்லை. ஒரு தோல்வியடைந்த வியாழன் இரவு சந்திப்பிற்குப் பிறகு நான் உறங்கச் செல்வதற்கு முன் அடுக்குமாடி குடியிருப்பின் போது அறையில் ஒரு கோப்பை தேநீர் தயாரித்து கொண்டிருந்தேன். திருமதி பாம் உடனான என் விரக்திகளை தீர்த்து கொள்ளத்தான் என்பதில் சந்தேகமில்லை, முடிந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். நான் கிளம்பி உறங்கச் செல்லவிருந்தபோது கார்த் அறைக்குள் நுழைந்தான். என்னை வரவேற்று அவன் ஒரு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து என் கண்களை குழப்பத்துடன் பார்த்து, உனக்கு அவ்வளவாக அதிர்ஷ்டம் இல்லை போலிருக்கிறதே நண்பா, என்ன பிரச்சனை என்று கேட்டான். நான் அமர்ந்து என் சோகக் கதைகளை அவனிடம் சொன்னேன். அவன் சற்று யோசித்துவிட்டு தனக்கு நண்பனின் நண்பன் ஒருவனை எனக்கு அறிமுகம் செய்து வைக்க முடியும் என்று கூறினான். அது அநேகமாக அவனால் ஒதுக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா? கெஞ்சும் கன்னி பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. நான் முயற்சி செய்து பார்க்க ஒப்புக்கொண்டேன், ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் கார்த் சற்று போதையில் இருந்தான், அதனால் இது நடக்குமா என்று எனக்கு முழுமையாக உறுதியாக தெரியவில்லை. ஆனாலும் அன்று இரவு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையுடனே நான் உறங்கச் சென்றேன். என் சந்தேகங்களையும் மீறி அடுத்த புதன்கிழமை கார்த் என்னை தேடி வந்து அவனுடைய தற்போதைய காதலி ஜாய்ஸின் தோழிகளில் ஒருவருடன் எனக்கு ஒரு அறிமுகமில்லா சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினான். அவள் பெயர் சாண்ட்ரா, ஆனால் சாண்டி என்று அழைக்கப்பட்டாள். அவர்கள் இருவரும் ஒரு உள்ளூர் ஆடை தொழிற்சாலையில் இயந்திர பணியாளர்களாக ஒன்றாக வேலை செய்தனர். இல்லை, அவன் அவளுடன் வெளியே சென்றிருக்கவில்லை. அடுத்த நாள் மாலை ஜாய்ஸ் சாண்டியை நடன நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவாள். அவர்கள் என்னை அறிமுகம் செய்து வைத்து இரவின் பெரும்பகுதி எங்களுடன் இருப்பார்கள். ஆனால் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் நேரம் வரும்போது நான் தனியாகத்தான் இருப்பேன் என்று கார்த் வலியுறுத்தி கூறினான். குறிப்பிட்ட நேரத்தில் எங்கள் டிஸ்கோ சீருடையை அணிந்து கொண்டு ஆக்ஸ்போர்டு பே கால் சட்டைகள், பென்னி காலர் சட்டைகள், குரோம்பி ஜாக்கெட்டுகள் மற்றும் டாக் மார்டின் ஆக்ஸ்பிளட் காலணிகள் அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்தன. ஆமாம், எனக்கு தெரியும். அவர்களை பார்வையாளர்களாக பதிவு செய்வதற்காக நாங்கள் காவற்கூடத்தில் கூடினோம்.
உண்மையைச் சொல்லப்போனால் சாண்டி முதல் பார்வையில் மிகவும் சாதாரணமான தோற்றமுடைய பெண்ணாக இருந்தாள். அவள் கார்த் மற்றும் ஜாய்ஸை விட இளையவள், மேலும் 19 வயதில் என் வயதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தாள். அவள் சுமார் 5 அடி 4 அங்குல உயரத்தில், நல்ல உடல்வாகுடனும் ஆனால் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் உடலை நன்கு மூடியபடியும் இருந்தாள். நாங்கள் நாஃபியை அடைந்தபோது மேலங்கியை கழற்றிய நிலையில் அவளது சற்றே பருமனான உடல் அக்காலத்திற்கே உரிய வழக்கமான உடையில் இருந்தது. வண்ணமயமான அகலமாக விரிந்த கால்சட்டை, பின்னப்பட்ட மேலங்கிக்கு கீழே தளர்வான கை கொண்ட பூக்கள் அச்சிடப்பட்ட ரவிக்கை, மேடை போன்ற அடிப்பாகம் கொண்ட காலணிகள் அந்த தோற்றத்தை முழுமையாக்கின. அவளது குட்டையான, இயற்கையாகவே சுருண்ட முடி பளிச்சிடும் இஞ்சி சிவப்பு நிறத்தில் இருந்தது. முதலில் அது சாயமிடப்பட்டது என்று நான் நினைத்தேன், ஆனால் அதுவும் முற்றிலும் இயற்கையானதுதான் என்பதை பின்னர்தான் கண்டுகொண்டேன். விழா அறையின் ஒரு மூலையில் ஒரு மேசையை கண்டுபிடித்து நானும் கார்த்தும் பானங்கள் வாங்குவதற்காக மதுக்கூடத்திற்குச் சென்றோம். சரி என்று அவன் கேட்டான். உண்மையில் அவள் நான் விரும்பும் வகையான பெண் அல்ல, அவள் ஒரு சாதாரணமானவள் என்று பதிலளித்தேன். ஒருவேளை அதுதான் உன் பிரச்சனையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் நண்பா, உன் பார்வையை மிகவும் உயரமாக வைத்துக்கொள்கிறாய். அது என் மனதைத் தொட்டது. நானும் ஒன்றும் அவ்வளவு அழகன் இல்லை. ஒருவேளை பெண்கள் விரும்பும் வகையான பையனாக நான் இருக்க மாட்டேன். ஒருவேளை சாண்டியுடனான உறவு எப்படி போகிறது என்று பார்க்க வேண்டும். மேசைக்கு திரும்பியதும் நாங்கள் விரைவில் எங்களுக்குள் பேசத் தொடங்கினோம். சாண்டியுடன் பேசுவது மிகவும் இனிமையாக இருந்தது. ஜாய்ஸும் அவர்களும் அவர்களது சக ஊழியர்களும் வேலையில் செய்யும் சில சேட்டைகளைச் சொல்லி எங்களை எல்லாம் சிரிக்க வைத்தார்கள். இயந்திர பட்டறையை இயங்க வைத்த சில ஆண் தொழிலாளர்களை கேலி செய்வதும், சில சமயங்களில் அவர்களை தொடுவதும் கூட அதில் அடங்கும். இப்போதெல்லாம் சந்தேகத்திற்கு இடமின்றி இது துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும். ஆனாலும் அந்த காலத்தில் இது வெறும் பணியிட கேலியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாண்டியுடன் பேசுவது எனக்கு எளிதாக இருந்தது. சமீப காலமாக வேறு எந்த பெண்ணுடனும் இருந்ததை விட அவளுடன் நான் மிகவும் நிம்மதியாகவும் வெளிப்படையாகவும் உணர்ந்தேன். கார்த்தும் ஜாய்ஸும் நடனமாட எழுந்தபோது சாண்டி என்னை எதிர்பார்ப்புடன் பார்த்தாள். நான் எப்போதுமே நடன தளத்தில் படுமோசமாகத்தான் இருப்பேன், அதிலும் குறிப்பாக அந்த 70களின் டிஸ்கோ நாட்களை வெறுத்தேன். ஆனால் எனக்கு வேறு வழியில்லை என்று எனக்கு தெரியும். நாங்கள் நடன தளத்தில் நடந்த அந்த அமளியில் சேர்ந்து கொண்டோம். அவள் இசைக்கு ஏற்ப அசைந்து மகிழ்ந்தாள். நானோ ஒரு மனநிலை பிறழ்ந்த சோம்பேறியைப் போல அங்குமிங்கும் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன். அதிர்ஷ்டவசமாக 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வேகமான நடனத்திற்குப் பிறகு நாங்கள் சற்று இளைப்பாறுவதற்காக டி.ஜே. இசையின் வேகத்தை குறைத்தார். அது ஃபில் எவர்லி அல்லது ஒருவேளை டி. ஹாலிஸின் தியேர் த டைப்ரீத் பாடலாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மெதுவான நடனத்திற்காக சாண்டி இயல்பாகவே என் கைகளில் கரைந்து போனது போலத் தோன்றியது. நாங்கள் இருவரும் ஆட்டம் போட்டதால் மிகவும் சூடாகவும் வியர்வையாகவும் இருந்தோம். ஆனால் அவளிடமிருந்து நல்ல மனம் வீசியது. அவள் தன் விரல்களை என் கழுத்தின் பின்னால் கோர்த்துக்கொண்டு என்னை நெருக்கமாக இழுத்தாள். தன் உடலை என் மீது சாய்த்து தன் மார்பகங்களை என் மார்பில் அழுத்தினாள். அவை இதமாக இருந்தன. அவை என் மீது உரசியபோது அவளுடைய முலைக்காம்புகள் இறுகுவதை நான் உணர்ந்தேன் என்று சத்தியம் செய்கிறேன். நாங்கள் இசைக்கு ஏற்ப அசைந்தபோது அவளுடைய கால்களில் ஒன்று அவ்வப்போது அறியாமலேயோ அல்லது அறிந்தோ என் கால்களுக்கு இடையில் நழுவி அவளுடைய சற்றே பருத்த மேட்டு என் தொடையில் உரசுவதற்கு அனுமதித்தது. மீண்டும் அது எனக்கு நன்றாக இருந்தது. மேலும் எனக்கு ஓரளவு விரைப்பு ஏற்படத் தொடங்கியது. நாங்கள் இன்னும் சில மெதுவான பாடல்களுக்கு நடனமாடினோம். அதற்கு பிறகு டி.ஜே. நாங்கள் போதுமான அளவு ஓய்வெடுத்துவிட்டோம் என்று முடிவு செய்து மீண்டும் வேகமான பாடல்களுக்கு மாற்றினார். எனவே சாண்டியும் நானும் எங்கள் மேசைக்கு திரும்பினோம். கார்த்தும் ஜாய்ஸும் ஏற்கனவே அங்கே ஆழ்ந்த உரையாடலில் இருந்தனர். மேலும் அவர்களுக்குள் ஒருவித பதற்றத்தை என்னால் உணர முடிந்தது. பின்னர் தெரியவந்தது என்னவென்றால், கார்த் அவளுடைய உள்ளாடைக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக ஜாய்ஸை நடனத்தை விட்டு வெளியேறச் சொல்ல முயன்றிருக்கிறான். ஆனால் எங்கள் தளத்தின் சிங்கக்குகை இல் அந்த முதல் இரவில் தன் தோழியை கைவிடப் போவதில்லை என்பதில் அவள் பிடிவாதமாக இருந்தாள். மாலையின் மீதி பொழுதும் ஏறக்குறைய அதே போக்கில் அவ்வப்போது குடிப்பது, அரட்டை அடிப்பது, நடனமாடுவது எனத் தொடர்ந்தது.
விளக்குகள் எரியும் முன் இறுதி முத்த பாடல்களின் போது நானும் சாண்டியும் மேலும் மேலும் நெருங்கி நடனமாடினோம். நான் குனிந்து என் கைகளை அவளுடைய பிட்டத்தின் மீது வைத்து அவளுடைய கீழ்ப்பகுதியை என் உடலுடன் இழுத்தேன். என் விரைத்த ஆண்குறி அவள் மீது அழுத்துவதை அவள் உணர்ந்திருக்க வேண்டும். அவள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை, ஆனால் விலகிச் செல்லவும் இல்லை. இறுதி பாடல் முடிந்ததும் இன்னும் அணைத்தபடியே சாண்டி கண்களை மூடியபடி என்னை அண்ணாந்து பார்த்தாள். நான் குனிந்து ஒருவேளை மிகவும் அடக்கமாக அவள் உதடுகளில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அவள் திகிலடைந்து பின்வாங்கவில்லை என்பதைக் கண்டதும் நான் அதே செயலை மீண்டும் செய்தேன், இந்த முறை இன்னும் சற்று வலுவாக. சாண்டி தன் உதடுகளை லேசாக பிரித்து பதிலளித்தாள். விளக்குகள் எரியும் வரை எங்கள் நாக்குகள் ஒருவருக்கொருவர் வாய்களை மெதுவாக ஆராய அனுமதித்தாள். அந்த மாலை முடிந்தது. பெண்கள் தங்கள் கோட்டுகளை எடுக்க பெண்கள் அறைக்குச் சென்றனர். அதே நேரத்தில் கார்த்தும் நானும் எங்கள் சொந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு விட்டு வெளியேற தயாரானோம். நான் அன்றிரவு அவனுக்கு உடலுறவு கொள்ளும் வாய்ப்பை கெடுத்துவிட்டேன் என்று கார்த் என் மீது மிகவும் கோபமாக இருந்தான். சாண்டியுடன் தங்குவது ஜாய்ஸின் முடிவு, என்னுடையதல்ல என்று நான் பதிலளித்தேன். மேலும் எப்படியும் அன்றிரவு எனக்கும் எதுவும் கிடைப்பது போல் தெரியவில்லை. இருப்பினும் நியாயமாகச் சொன்னால் எனக்கு அது பழகிவிட்டது, அவனுக்கு பழகவில்லை என்றும் கூறினேன். இது அவனை சற்று சமாதானப்படுத்தியது போல் தோன்றியது. பெண்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல நாங்கள் ஒரு டாக்ஸிக்கான வரிசையில் சேர்ந்தோம். வரிசை நீளமாக இருந்தது, ஆனால் பொதுவாக அது வேகமாக நகர்ந்தது. ஏனெனில் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் அங்கு வாடகை கார்கள் கிடைக்கும் என்று உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் மலத்தின் மீது மொய்க்கும் ஈக்களைப் போல அங்கே கூடினர். தம்பதிகள் இயல்பாகவே ஒருவருக்கொருவர் தனிமைக்காகச் சிறிது இடம் கொடுப்பார்கள். அதனால் நான் சாண்டியுடன் தனியாக இருந்தேன். எனக்கு அதிக நேரம் இல்லை, அதனால் நான் பல்லை கடித்துக்கொண்டு துணிந்து பேசினேன். நான் அவளை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன், அவளுக்கு விருப்பமா? அவள் தனது விருப்பங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது சில பதட்டமான தருணங்கள், பின்னர் ஆம், அது நன்றாக இருக்கும் என்றாள். ஜாய்ஸும் அவளும் அந்த சனிக்கிழமை விடுமுறைக்காக கூடுதல் பணம் சம்பாதிக்க ஓவர் டைம் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் நான் ஓய்வாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவள் சம்மதித்தாள். நண்பகல் வாக்கில் ஊரில் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தோம். அருகிலுள்ள ஒரு கடற்கரை ரிசார்ட்டுக்கு ரயிலில் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு சூழ்நிலைக்கேற்ப நம்மை போக்கில் விட்டுவிடுவதே திட்டம். அதற்குள் அடுத்த டாக்ஸிக்கான முறை அவர்களுடையதாகிவிட்டது. உதட்டில் ஒரு விரைவான பிரியாவிடை முத்தத்துடன் அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். நானும் கார்த்தும் எங்கள் பிளாக்கிற்கு திரும்பினோம். அவன் இன்னும் மிகவும் சோகமாகவே இருந்தான். இப்போது அவனுக்கு இருந்த ஒரே வழி தன் அறைக்கு திரும்பிச் சென்று சுயின்பம் செய்வதுதான் என்றான். எனக்கும் ஏறக்குறைய அதே எண்ணம்தான் இருந்தது. ஆனால் அது என் அறைத்தோழர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்தது. இல்லையென்றால் குளியலறைக்கு இன்னொரு நீண்ட பயணம்தான். அடுத்த நாள் காலை சுமார் 11 மணியளவில் நான் எனது பாண்டம் வண்டியில் நகரத்திற்குச் சென்று ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடத்தில் சங்கிலியால் பூட்டினேன். நான் மிகவும் சீக்கிரமாக வந்துவிட்டதால் கடைகளைச் சுற்றி பார்த்தேன். அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவை பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும். சுமார் காலை 11:50 மணியளவில் ரயில் நிலையத்திற்கு திரும்பி சாண்டியின் வருகைக்காக காத்திருந்தேன். பதட்டமான 10 நிமிடங்கள். அவள் வருவாளா? கிட்டத்தட்ட நாங்கள் ஒப்புக்கொண்ட நேரத்தில் அவள் ரயில் நிலைய நடைபாதையில் நடந்து வருவதைக் கண்டேன். அவள் எம்பிராய்டரி செய்யப்பட்ட ஃப்ளேட் ஜீன்ஸ், ஒரு சாதாரண வெள்ளை பிளவுஸ் மற்றும் பின்னப்பட்ட கம்பளி ஸ்வெட்டர் வெஸ்ட் அணிந்திருந்தாள். அவற்றுடன் வழக்கமான ஆக்கன் கோட் மற்றும் கழுத்தில் தொங்கிய ஒரு சிறிய தோல் தோள்பையையும் அணிந்திருந்தாள். நான் முதலில் நினைத்ததை விட அவள் மிகவும் மெலிதாகவும் எடுப்பாகவும் தெரிந்தாள். நிச்சயமாக நான் அவளை குறை கூறுவதை நிறுத்திவிட்டேன். அவள் உதட்டில் ஒரு விரைவான முத்தம் கொடுக்க குனிந்தாள். அது ஒரு நல்ல அறிகுறி. நாங்கள் டிக்கெட் அலுவலகத்திற்குச் சென்றோம். நான் எங்கள் கட்டணத்தைச் செலுத்தினேன். பின்னர் சுமார் 15 நிமிடங்களில் வரவிருந்த எங்கள் ரயிலுக்காக காத்திருக்க நாங்கள் நேராக ஒதுக்கப்பட்ட நடைமேடைக்குச் சென்றோம். ரயில் வந்தபோது அது ஒரு உள்ளூர் ரயில். நடைபாதை இல்லாத ஒரு பெட்டி ரயில். ஒரு பெட்டிக்குள் நுழைந்துவிட்டால் அடுத்த நிறுத்தம் வரும் வரை அவ்வளவுதான். நாங்கள் சேர வேண்டிய இடத்தை அடைய ஒரு மணி நேரத்திற்குச் சற்று அதிகமாக ஆகும். ரயிலில் கூட்டம் இல்லை, அதனால் நிறைய காலி பெட்டிகள் இருந்தன.
நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சம்மதித்து ரயிலின் பின்பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டியை பிடித்துக்கொண்டோம். அங்குள்ள பெஞ்ச் இருக்கைகளில் எங்கள் முழங்கால்கள் கிட்டத்தட்ட ஒன்றையொன்று தொட்டபடி அமர்ந்தோம். அந்த பெட்டி 8 பயணிகள் அமரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு வேறு யாரும் வரக்கூடாது என்று நான் விரும்பினேன். என் மௌன பிரார்த்தனை பலித்தது. ரயில் குலுங்கி நகரத் தொடங்கியபோதும் நாங்கள் தனியாகவே இருந்தோம். அந்த தனிமை நாங்கள் மிகவும் வெளிப்படையாக பேசிக்கொள்ள வழிவகுத்தது. அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்கள் வாழ்க்கை வரலாற்றைச் சுருக்கமாக கூறிக்கொண்டோம். சாண்டி என் பயிற்சி மையத்திற்கு அருகிலுள்ள ஊரில் பிறந்து வளர்ந்து படித்தவள் ஒரு உண்மையான உள்ளூர் பெண். என்னைப் போலல்லாமல் அவள் லெவலில் நல்ல மதிப்பெண்களை பெற்று பல்கலைக்கழகத்தில் சேரும் நோக்கத்தில் லெவல் படிப்பதற்காக 6ஆம் படிவத்திற்குச் சென்றிருந்தாள். ஆனால் கீழ் 6ஆம் படிவத்தின் முடிவில் அவளுடைய பெற்றோரின் வருத்தத்திற்கு மத்தியில் அது தனக்கு ஏற்றதல்ல என்று அவள் முடிவு செய்து வெளியேறிவிட்டாள். அவள் இயந்திர பட்டறையில் வேலைக்குச் சேர்ந்த உடனேயே ஜாய்ஸை சந்தித்தாள். அவள் அதை தற்காலிகமானதாகவே கருதினாள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. உள்ளூர் கல்லூரியில் முழுநேர கல்விக்கு திரும்புவதைப் பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது பெண்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருந்தன. அது வருந்தத்தக்க உண்மை. அந்த நேரத்தில் அவள் இன்னும் தன் பெற்றோருடன்தான் வசித்து வந்தாள். அடக்கொடுமை. ஆனாலும் அவர்கள் அவளை ஒரு வயது வந்தவளாக ஏற்றுக்கொண்டு அவள் விரும்பியபடி வந்து செல்ல முழு சுதந்திரம் கொடுத்திருந்தனர். சரி. விரைவில் தனக்கென ஒரு சொந்த இடத்தையோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு வீட்டை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பையோ பெற அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அது பணத்தையும் அவளுடைய மற்ற வாழ்க்கை முடிவுகளையும் சார்ந்திருந்தது. அவளுக்கு சில சாதாரண காதலர்கள் இருந்தனர். ஆனால் எதுவும் நீண்ட கால அல்லது தீவிரமான உறவாக இருக்கவில்லை. அவளைப் போலவே நானும் பாலியல் சம்பந்தமான எந்த குறிப்பையும் தவிர்த்து என் சொந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒரு சுருக்கத்தை பதிலுக்கு கூறினேன். இருப்பினும் அந்தரங்கமான விஷயங்களில் எனக்கு அதிக அனுபவம் இல்லை என்பதை நான் வலுவாக உணர்த்தினேன். பொய்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்பதால் இதை பற்றி வெளிப்படையாக இருப்பதே சிறந்தது என்பதை நான் கடினமான முறையில் கற்றுக்கொண்டிருந்தேன். அவள் அந்த குறிப்புகளை கவனித்து எனக்கும் அப்படித்தான் என்று சூசகமாக பதிலளித்தாள். நாங்கள் வந்தடைந்ததும் நேராக கடற்கரைக்குச் சென்றோம். நாங்கள் அந்த நாளை குறிப்பாக ஒன்றும் செய்யாமல் 15 வயதினரைப் போல நடந்து கொண்டே கழித்தோம். நிச்சயமாக நாங்கள் அப்போதும் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் அது ஒரு வகையில்தான். அந்த பருவம் உண்மையில் ஈஸ்டர் வரை தொடங்கவில்லை. இன்னும் சில வாரங்கள் இருந்தன. ஆனால் சில இடங்கள் திறந்திருந்தன. நாங்கள் கடற்கரை கடைகளைச் சுற்றி பார்த்தோம். அங்குள்ள அலமாரிகளில் இருந்த ஆபாசமான அஞ்சல் அட்டைகளை பார்த்துச் சிரித்தோம். நாங்கள் படகுத்துறைக்குச் சென்று ஸ்லாட் இயந்திரங்களில் விளையாடினோம். டோட்ஜெம் கார்களில் ஒருவரையொருவர் மோதிக்கொள்ள முயன்றோம். ஆனால் அங்கிருந்த பணியாளரிடம் திட்டு வாங்கி எங்களை கீழே தள்ளிவிட்டோம். நாங்கள் படகுத்துறையின் முனையில் இருந்த ஒரு பெஞ்சில் கைகோர்த்து அமர்ந்து மீனவர்களை பார்த்து கொண்டிருந்தோம். முன்பு வந்த அஞ்சல் அட்டைகளின் கருப்பொருள்களை பின்பற்றி நாங்கள் அவர்களின் தூண்டில்களின் நீளம் மற்றும் அவர்கள் பிடித்த சிறிய மீன்களை குறிப்பிடும் சின்ன மீன்கள் பற்றி குழந்தைத்தனமான கருத்துக்களை பேசத் தொடங்கினோம். ஆம், அது குழந்தைத்தனமானதுதான். ஆனால் அது எங்களை சிரிக்க வைத்ததுடன் எங்களுக்குள் உருவாகத் தொடங்கியிருந்த பாலியல் ஈர்ப்பையும் குறைத்தது. மாலை நேரம் வந்தபோது சாண்டியை ஒரு உணவகம் அல்லது சிற்றுண்டிச்சாலைக்கு அழைத்துச் சென்று சாப்பிடலாம் என்று நான் கூறினேன். ஆனால் அவளோ மீன் மற்றும் சிப்ஸ் வாங்கி கடற்கரையில் சாப்பிட விரும்புவதாக கூறினாள். நான் ஒரு மலிவான சந்திப்பை விரும்புபவன். அதனால் நாங்கள் அதையே செய்தோம். வெளியே வாங்கிச் சாப்பிட்டு முடித்ததும் எங்கள் குப்பைகளை குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டு அலைகள் கரையில் இருந்த கடினமான மணலில் கடற்கரையோரமாக நடக்கத் தொடங்கினோம். அது மார்ச் மாதத்தின் பிற்பகுதி. கடிகாரங்கள் இன்னும் பிரிட்டிஷ் கோடை நேரத்திற்கு BST மாற்றப்படவில்லை. அதனால் இருட்டத் தொடங்கியிருந்தது. ஆனால் ஆண்டின் அந்த நேரத்திற்கு வானிலை ஓரளவு இதமாக இருந்தது. நாங்கள் பிரதான நடைபாதையிலிருந்து கடற்கரையின் மேலும் மேலே இருந்த மணல் குன்றுகள் வரை சுமார் 1 மைல் தூரம் நடந்திருப்போம். நாங்கள் அமர்வதற்கு ஒரு புல் நிறைந்த கரையை கண்டோம். அது சற்று ஈரப்பதமாக இருந்தது. அதனால் நான் என் மேலங்கியை கழற்றி எங்களுக்காக விரித்தேன். சாண்டி தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக கூறி என் மீது சாய்ந்து மென்மையாக முத்தமிட்டாள்.
அது விரைவில் ஒரு முழுமையான அணைப்பாக மாறியது. மேலும் முத்தங்கள் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக மாறின. எங்கள் நாக்குகள் ஒருவருக்கொருவர் வாய்களை ஆராய்ந்தன. சாண்டி எழுந்து நின்று என் கால்களுக்கு இடையில் அமர்ந்து என் மடியில் குந்தினாள். என் தொடைகளின் இருபுறமும் ஒரு முழங்கால் இருந்தது. நாங்கள் மீண்டும் முத்தமிடத் தொடங்கி எங்கள் ஆடைகளுக்கு மேலாக ஒருவருக்கொருவர் உடல்களை தடவ ஆரம்பித்தோம். நான் அவளது பிட்டத்தை பிடித்து என்னை நோக்கி இழுத்தேன். அவளது அந்தரங்க முடிகள் என் விரைக்கும் ஆணுறுப்பின் மீது பதிந்தன. அவள் என் வாயில் மென்மையாக முனகினாள். அதை தொடர்வதற்கான அறிகுறியாக நான் எடுத்துக்கொண்டு அவ்வாறே செய்தேன். நான் அவளது ஆடைகளுக்கு அடியில் என் கைகளை நுழைத்து அவளது முதுகின் நிர்வாண சதையில் மேலும் கீழும் ஓட்டினேன். அது சூடாகவும் மென்மையாகவும் இருந்தது. என் தொடுதலில் அவளது தசைகள் தன்னிச்சையாக நெளிந்தன. நான் அவளது விலாப்புறங்களை வருடி என் கைகளை அவளது முன்பக்கத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பித்தேன். அவளது கீழ்ப்பகுதியை தொட்டபடியே எனக்கு இன்னும் சிறந்த அணுகலை தருவதற்காக சாண்டி சற்று பின்னால் சாய்ந்தாள். நான் என் கைகளை அவளது சற்றே பருத்த வயிற்றின் மேல் ஓட்டி பின்னர் அவளது பிராவால் மூடப்பட்ட மார்பகங்களுக்கு அடியில் மற்றும் பக்கவாட்டில் கொண்டு சென்று அவற்றை என் கைகளாலும் முழுமையாக அணைத்தேன். துணிக்கு ஊடாக அவளது முலைக்காம்புகள் கடினமாவதை உணர்ந்தேன். அவள் ஊக்கமளிக்கும் விதமாக முனகினாள். அதனால் நான் மெதுவாக அவளது பிராவை மேலே தள்ளி அவளது முழுமையான கொழுத்த முலைகளை விடுவித்து என் கைகளை அவற்றின் மீது ஓட்டினேன். நான் என் உள்ளங்கைகளை அவளது முலைக்காம்புகளில் வட்டமிட்டபோது அவை அற்புதமாக இருந்தன. பின்னர் அவற்றை என் கட்டைவிரல்களுக்கும் ஆள்காட்டி விரல்களுக்கும் இடையில் எடுத்து மெதுவாக கிள்ளி இழுத்து அவற்றால் அவளது மார்பகங்களை உயர்த்தினேன். சாண்டி இப்போது என் மடியில் நெளிந்து கொண்டிருந்தாள். அவளது டெனிம் துணியால் மூடப்பட்ட யோனி என் கால்சட்டைக்கு ஊடாக என் விரைத்த ஆண்குறியை தேய்த்தது. அவள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி தன் இடுப்பை முன்னும் பின்னுமாக அசைக்க ஆரம்பித்தாள். நான் அதை பற்றி புகார் செய்யவில்லை. அந்த உணர்வு எனக்கும் அற்புதமாக இருந்தது. அவளது அசைவு அதிகரிக்க அதிகரிக்க என் மார்பகங்களை கடி, என் காம்புகளை கடி என்று அவள் என்னிடம் கட்டளையிட்டாள். ஆஹா, தனக்கு அனுபவமில்லை என்றும் அவள் கூறினாள். அவளது மார்பகங்களில் இருந்த என் பிடியை விடுவித்து என் கைகளால் அவளது மேலாடையை மேலே தூக்கி அவளது மார்பகங்களை என் வாய்க்கு நேராக காட்டினேன். அப்போது நன்றாக இருட்டிவிட்டது. ஆனால் அவளது மார்பகங்களை நான் முதன்முதலில் பார்த்தது ஏமாற்றமளிக்கவில்லை. அவை பெரியதாகவும் வட்டமாகவும் கருமையான சுருங்கிய காம்புகளால் மூடப்பட்டும் இருந்தன. அவள் சொன்னபடியே நான் அவற்றை மீண்டும் என் கைகளில் எடுத்து ஒவ்வொன்றாக உள்ளிழுத்து அந்த காம்புகளை மெதுவாக மென்று கடித்து என் பற்களால் அவற்றை வெளியே இழுத்தேன். சாண்டி என் துடிக்கும் ஆண்குறியின் மீது தன் இடுப்பை உரச அவளது தேய்த்தல் இப்போது உச்சக்கட்டத்தை அடைந்தது. என் விந்து எழுவதை என்னால் உணர முடிந்தது. என் கால்சட்டையிலேயே விந்து வெளியேறி மீண்டும் என்னை நானே முட்டாளாக்கிக் கொள்வேனோ என்று பயந்தேன். ஆனால் நான் அதைச் செய்வதற்கு முன்பே என் ஆச்சரியத்திற்குரிய வகையில் சாண்டி உச்சக்கட்டத்தை அடைந்தாள். அவள் தன் தலையையும் தோள்களையும் பின்னால் சாய்த்து ஒரு தாழ்வான திணறலான அலறலை எழுப்பினாள். அதே சமயம் அவளது தொடைகள் பலமுறை தாள லயத்துடன் என் மீது உரசின. அவளது முலைகள் என் வாயிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவளது உச்சக்கட்ட இன்பம் அவள் உடல் முழுவதும் பரவியபோது நான் என் கைகளால் அவற்றை தொடர்ந்து மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். இன்பம் தணிந்ததும் அவள் மீண்டும் என் மீது முன்னோக்கிச் சாய்ந்தாள். லேசாக மூச்சு வாங்கியபடி என் உள்ளங்கைகள் அவளது முலைகளின் மீது படும்படி என் கைகளை பிடித்து கொண்டாள். என் குறைவான அனுபவத்தில் ஒரு பெண்ணால் இவ்வளவு சீக்கிரம் உச்சம் அடைய முடியும் என்று நான் நினைத்ததே இல்லை. நான் செய்த ஆராய்ச்சிகள் எல்லாம் அவளை அந்த நிலைக்கு கொண்டுவர நேரம் எடுக்கும் என்றும் அப்படி வந்தாலும் அது பல நேரங்களில் பலனளிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும் கூறின. நான் பழகிய சில பெண்களிடம் நடைமுறையில் நான் கண்டதும் அதுதான். சில கணங்கள் அவள் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு சாண்டி என் குழப்பத்தை உணர்ந்தாள். என்னை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு தனக்கு எப்போதுமே மிக எளிதாக உச்சம் அடையும் வரம் கிடைத்திருப்பதாகவும் இப்போது தனக்கு கிடைத்த உச்சத்திற்காக எனக்கு நன்றி என்றும் கூறினாள். சுயின்பம் செய்யும்போதும் அல்லது ஒரு துணையுடன் கைகளால் வாய்வழியாக அல்லது உடலுறவின்போதும் குறிப்பாக அதே நேரத்தில் அவளது மார்பகங்களில் வேலை செய்யப்படும்போது
உச்சம் அடைவது அவளுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் எளிதாக இருந்தது. இது சுவாரஸ்யமாக அமையக்கூடும், மேலும் அவள் கன்னித்தன்மை இழந்தவளும் அல்ல. நான் அதிர்ஷ்டம் அடித்தவனா? மிக விரைவிலேயே சாண்டி தன் மார்பகங்களை உள்ளிழுத்து கொண்டு தன் ஆடைகளை உள்ளே செருகிக் கொண்டாள். இப்போதைக்கு இதுதான் முடிவு என்று நான் நினைத்தேன், ஆனால் இல்லை. அவள் வசதியாக அமர்ந்து கொண்டதும் என் மடியிலிருந்து இறங்கி கோட்டின் மீது என் அருகில் அமர்ந்தாள். அகலமாக புன்னகைத்தபடி அவள் குனிந்து என் கால்சட்டைக்கு மேலேயே என் ஆண்குறியை மசாஜ் செய்யத் தொடங்கினாள். அவள் உரசும்போது அது கட்டுக்கடங்காமல் இருந்தது, ஆனால் இப்போது சற்று சுருங்கிவிட்டது. ஆனாலும் அது அவளது தொடுதலுக்கு விரைவாக பதிலளித்தது. அது மீண்டும் முழுமையாக விரைத்துவிட்டது என்று அவள் திருப்தியடைந்ததும் என் சட்டையின் பொத்தான்களையும் ஜிப்பையும் கழற்றி என் ஆண்குறியும் விதைப்பைகளும் வெளியே தெரியும்படி என் ஆடைகளை கீழே இறக்கினாள். என்னை பார்த்து புன்னகைத்தபடி விருத்த சேதனம் செய்யப்படாத ஆண்குறிகளையே தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் விளையாடுவதற்கு அதில் அதிக நேரம் கிடைக்கும் என்றும் ஒப்புக்கொண்டாள். அவள் என் நுனித்தோலை மேலும் கீழும் அசைக்கத் தொடங்கி என் கசிந்து கொண்டிருந்த திரவங்களை என் விரைத்த ஆண்குறியின் நுனியில் பரப்பினாள். தன் கை அசைவில் ஒரு திருப்பத்தைச் சேர்த்து அவள் என்னை இன்னும் அதிகமாக அசைத்தாள். அவள் நாக்கின் நுனி வாயின் ஓரத்தில் கவர்ச்சியாக எட்டி பார்த்தது அவள் செய்வதில் தீவிர கவனம் செலுத்துவது போன்ற தோற்றத்தை அளித்தது. அவளது முகத்தில் இருந்த காமமூட்டும் பாவனையையும் அதைவிட அதிகமாக காமமூட்டும் அவளது கை என் ஆண்குறியில் மேலும் மேலும் வேகமாக வேலை செய்வதையும் மாறி மாறி பார்த்தேன். என்னால் முடிந்தவரை அடக்கிக் கொள்ள முயன்றேன். என் உச்சக்கட்டத்தை தாமதப்படுத்த பாயில் விதி, ஃபாரடே விதி, லென்ஸ் விதி என மனதிற்குள் எதையெல்லாம் வேண்டுமானாலும் ஓத்திக்கொண்டிருந்தேன். ஆனால் 5 அல்லது 6 நிமிடங்கள் மட்டுமே என்னால் இதை தாங்க முடிந்தது. நான் விந்து வெளியேற்றப் போகிறேன் என்று சாண்டியிடம் எச்சரித்தேன். அவள் தன் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினாள். பிறகு கடைசி நொடியில் என் நுனித்தோலை முழுவதுமாக பின்னால் இழுத்து என் ஆண்குறியை அவளிடமிருந்து விலக்கி என் மறுபக்கம் திருப்பினாள். எனக்கு பக்கத்தில் இருந்த மணல் கரையில் நான் பலமுறை விந்து பீரிட்டு பாய்வதை பார்த்தவாறே அவள் இன்பத்தில் மென்மையாக கூவினாள். ஒரு ஆண் விந்து வெளியேற்றுவதை பார்க்க எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள் அவள். அவர்கள் என் மீது விந்து வெளியேற்றுவதும் எனக்கு பிடிக்கும் என்று முடித்தாள். இந்த உண்மையை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்துக் கொண்டேன். அனுபவமற்றவளா? என் குண்டே! அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் திருப்தியடைந்ததும் எங்கள் ஆடைகளைச் சரிசெய்து கொண்டு நகர மையத்தை நோக்கி திரும்பினோம். மணல் குன்றுகளை கடந்தவுடன் நாங்கள் நடைபாதையில் சேர்ந்து கடற்கரையோர விளக்குகளை பார்த்து வியந்து பாராட்டினோம். எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மதுக்கடைக்குள் நுழைந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்கு திரும்பும் கடைசி ரயிலை பிடிப்பதற்காக கிளம்புவதற்கு முன் ஓரிரு பானங்கள் அருந்துவதற்காக அங்கேயே தங்கிவிட்டோம். வார இறுதிக்கு பிறகு மக்கள் வீடு திரும்புவதால் ரயில் கூட்டமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மீண்டும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. எங்களுக்கென ஒரு பெட்டி கிடைத்தது. இம்முறை நாங்கள் பெஞ்ச் இருக்கைகளில் ஒன்றில் நெருக்கமாக அமர்ந்தோம். ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட உடனேயே நாங்கள் மீண்டும் களத்தில் இறங்கினோம். நாக்குகள் மோதிக்கொள்ள கைகள் ஒருவரையொருவர் தொட்டுக்கொண்டன. எங்களை கதகதப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது போல என் கோட்டை எங்கள் மடியில் போர்த்தியிருந்த நிலையில் சாண்டி விரைவில் என் ஆணுறுப்பை மீண்டும் வெளியே எடுத்து நிதானமாக அதை தடவினாள். அவளுடைய மார்பகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்த பிறகு நான் கோட்டிற்கு அடியில் அவளுடன் சேர்ந்து கொண்டு அவளுடைய ஜீன்ஸை கழற்றினேன். அவள் தன்னுடைய உள்ளாடை அணிந்திருந்த மடிப்பை நான் பார்க்கும் வகையில் அதை சற்று கீழே நகர்த்தினாள். அவளுடைய உள்ளாடையின் இடுப்பு பட்டைக்குள் என் விரல்களை நுழைத்தபோது மிகவும் அடர்த்தியான அந்தரங்க முடிகளைக் கண்டேன். எனக்கு மயிர் அடர்ந்த பெண்குறிகள் மீது விருப்பமில்லை, ஆனால் இதை நான் பார்த்தே ஆக வேண்டும். நான் கோட்டை தூக்கி அவளுடைய கால்சட்டையை முடிந்தவரை கீழே இழுத்தேன். அங்கே அது இருந்தது, ஒரு பளிச்சிடும் சிவப்பு நிற இஞ்சி நிற பெண்குறி. நான் அதை அறியாமலேயே சத்தமாகச் சொல்லிவிட்டேன் போலும். ஏனென்றால் சாண்டி கலகலவெனச் சிரித்துக்கொண்டே, ஆமாம், காலரும் கப்ஸும் ஒரே மாதிரிதான். பிறவியிலேயே ஒரு செம்பட்டை முடிக்காரி என்றாள். அவள் தன் தலைமுடியின் மேல் மற்றும் கீழ் முனைகளின் நிறத்தை பற்றி பெருமைப்பட்டாள். நான் அவளை விரைவாக முத்தமிட்டு, இது அற்புதமாக இருக்கிறது என்றேன். அது ஒரு சிறிய பொய்தான், ஆனால் நல்ல நோக்கத்துடன் சொல்லப்பட்டது, அதனால் எந்த தவறும் இல்லை.
கோட்டை மீண்டும் கீழே போட்டுவிட்டு நான் என் கையை அவளது புதர்களுக்குள் துழாவி அவளது புண்டையின் இதழ்களைக் கண்டுபிடித்து என் நடுவிரலை அவளது பிளவில் மேலும் கீழும் ஓட்ட ஆரம்பித்தேன். சாண்டி தன் உள்ளாடையை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தன் தொடைகளை மேலும் விரித்தாள். என் விரல் அவளது உட்பகுதிக்குள் நழுவிச் செல்ல அனுமதித்தாள். நான் நேராக அவளது கிளிட்டோரல் மூடியை கண்டுபிடித்து மசாஜ் செய்யத் தொடங்கியபோது அவள் எதிர்பார்ப்பில் நனைந்து போயிருந்தாள். என் மற்றொரு கை அவளது மேலாடை மற்றும் பிராவிற்கு அடியில் துழாவி அவளது முலைக்காம்புகளை கிள்ளி இழுக்க ஆரம்பித்தது. 1 அல்லது 2 நிமிடங்களுக்குப் பிறகு நான் என் பிடியைச் சரிசெய்து அவளது நனைந்த புண்டை திறப்பிற்குள் 2 விரல்களைச் செருகி என் கட்டைவிரலால் அவளது கிளிட்டோரிஸை வருடினேன். இரண்டும் சேர்ந்து விரும்பிய விளைவை ஏற்படுத்தியது. சாண்டி தன் தலையை இடவலமாக வேகமாக ஆட்டத் தொடங்கி தன் முலைகளின் மீது இருந்த என் கையை தன் கையால் மூடி தன் காம்புகளை இன்னும் இறுக்கமாக கிள்ளி இழுக்குமாறு கெஞ்சினாள். நான் அவளை காயப்படுத்திவிடுவேனோ என்று பயந்தேன். ஆனால் அவள் அந்த வலியை ரசித்து மீண்டும் சத்தமாக உச்சக்கட்டத்தை அடைந்தாள். அவளது திரவங்களால் என் கையும் அவளது கால்சட்டையும் நனைத்தன. அவளது நடுக்கங்களின் போது அவள் என் ஆண்குறியை நம்ப முடியாத அளவிற்கு இறுக்கமாக பிழிந்தாள். அவள் என்னை உண்மையிலேயே காயப்படுத்திவிடுவாளோ என்று நான் பயந்தேன். நான் வலியை ரசிக்கவில்லை, வலி ஒரு கொடுமை. அவள் அந்த உச்சக்கட்டத்திலிருந்து இறங்கி என்னிடம் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டு தனக்கு இன்பம் அளித்ததற்காக மீண்டும் ஒருமுறை எனக்கு நன்றி சொன்னாள். அவளை அப்படி திருப்திப்படுத்துவது நான்தான் என்பதை புரிந்துகொள்வது எனக்கு இன்னும் கடினமாக இருந்தது. ஆனாலும் ஒரு காதலனாக என் திறமையால் அல்ல, மாறாக தொடுதலுக்கு எதிர்வினையாற்றும் அவளது உடலின் பரிசால்தான் அது நிகழ்கிறது என்பதை எனக்கு நானே நினைவூட்டிக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் அவளை தொடர்ந்து உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்ல நான் விரும்பினேன். அவளது மடிப்புகளுக்குள் அவளது பெண்குறியை தேடினேன். ஆனால் அவள் என் கையை தள்ளிவிட்டாள். நிறுத்து, இப்போது தொடர முடியாத அளவிற்கு மிகவும் உணர்ச்சிவசமாக இருக்கிறது. நாங்கள் சிறிது நேரம் தோழமையான அமைதியில் அமர்ந்திருந்தோம். இடைநிறுத்த நிலையங்களில் நாங்கள் நின்றபோது சில பதட்டமான தருணங்கள் ஏற்பட்டன. மீண்டும் புறப்படும் வரை எங்கள் பெட்டியில் நாங்கள் தனியாகவே இருந்தோம். நாங்கள் கோட்டால் மூடியிருந்தோம். ஆனால் யாராவது உள்ளே வந்திருந்தால் எங்கள் நிர்வாண பிறப்புறுப்புகளை மறைக்க உடை அணிவது கடினமாக இருந்திருக்கும். மேலும் அந்த பெட்டி காமத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. எங்கள் நிறுத்தத்திற்கு சுமார் 20 நிமிடங்களுக்கு முன்பு கடைசி நிறுத்தத்தில் ஒரு பெண் எங்களை நோக்கி வரத் தொடங்கினாள். அவள் கதவின் கைப்பிடியை நோக்கி கையை நீட்டியபோது அவளது கோபப் பார்வையை நான் பார்த்தேன். அது பலித்தது. அவள் பின்வாங்கி ரயிலின் முன்பகுதியை நோக்கி மேலும் சென்றாள். எங்களுக்கு முன்னால் 20 நிமிடங்கள் உறுதியான தனிமை இருந்ததால் நான் கோட்டை கழற்றி எறிந்துவிட்டு சாண்டிக்கு வாய்வழி புணர்ச்சி செய்ய தயாரானேன். ஆனால் அவள் அதற்குச் சற்றும் தயாராக இல்லை. நான் சமீபத்தில்தான் அவளுக்கு வாய்வழி புணர்ச்சி செய்திருந்தேன். அதனால் இப்போது என் முறை என்று அவள் சொன்னாள். அவள் என் கால்சட்டையை ஒரு காலிலிருந்து கீழே இழுத்து என் முழங்கால்களுக்கு இடையில் தரையில் மண்டியிட்டாள். ஓ என் கடவுளே, அவள் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்யப் போகிறாளா? எனக்கு முதல் வாய்வழி புணர்ச்சி கொடுக்கப் போகிறாளா? ஆமாம், நிச்சயமாக அவள் செய்யப் போகிறாள். சாண்டி என் சுருங்கிப்போன ஆண்குறியை மீண்டும் உயிர்ப்பிக்கத் தூண்டியபோது எனக்கு நேரம் மெதுவாக நகர்வது போல் தோன்றியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பரவசத்தில் அதிக தூண்டுதல் தேவைப்படவில்லை. அவள் என்னை வாயில் எடுத்த அடுத்த நொடியே என் விந்துவை வெளியேற்றிவிடக் கூடாது என்பதற்காக என்னை நானே அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்று ஆழமாகவும் கடினமாகவும் மூச்சுவிட்டேன். மெதுவாக அவள் என் நுனித்தோலை முழுவதுமாக பின்வாங்கினாள். அதனால் அவள் விரும்பியதைச் செய்வதற்கு என் விரைத்த ஆண்குறி முனை அவளுக்கு கிடைத்தது. சாண்டி என் மர்ம உறுப்பை நோக்கித் தன் தலையை குனிந்தாள். அவளது கண்கள் என்னை முறைத்து பார்த்தன. மீண்டும் அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை. அவளது நீண்ட இளஞ்சிவப்பு ஈரமான நாக்கு நீண்டு என் ஆண்குறியின் அடிப்பகுதியை மெதுவாக நக்கியது. என் நுனித்தோலை ஆண்குறி முனையுடன் இணைக்கும் அந்த உணர்ச்சிமிக்க சவ்வை அது உள்வாங்கிக் கொண்டது. என் ஆண்குறி முழுவதும் ஒரு மின் அதிர்ச்சி பாய்ந்தது போல் உணர்ந்தேன். நான் உடனடியாக உச்சக்கட்டத்தை அடைந்தேன். என்ன? ஆனால் நான் அடையவில்லை, இல்லையா? பல வருடங்களுக்குப் பிறகு யோசித்து பார்த்தால் நான் ஒரு உலர் உச்சக்கட்டத்தை அனுபவித்திருக்கலாம். விந்து வெளியேறுவதற்கான எல்லா உணர்வுகளும் இருந்தன. ஆனால் விந்து வெளியேற்றம் இல்லை.
யோசித்துப் பாருங்கள். எப்படியிருந்தாலும் நான் இன்னும் விரைப்பாகவே இருந்தேன். என் தவிப்பை பொருட்படுத்தாமல் சாண்டியின் நாக்கு என் ஆண்குறியின் நுனியைச் சுற்றிச் சுற்றி வந்தது. எல்லாம் நன்றாக இருந்தது. என் ஆண்குறியின் அடிப்பகுதியை உறுதியாக பற்றிக்கொண்டு சாண்டி அதன் தண்டு முழுவதும் நக்கவும் முத்தமிடவும் ஆரம்பித்தாள். அடிக்கடி அதன் உணர்ச்சிமிக்க நுனிக்கு திரும்பி என் ஆண்குறியின் நுனியைச் சுற்றி தன் நாவை வட்டமிட்டாள். பிறகு மெதுவாகவும் கவர்ச்சியாகவும் எல்லா நேரமும் என்னை அண்ணாந்து பார்த்தபடியே அவள் தன் மூடிய உதடுகளை என் சிறுநீர்க்குழாயின் மேல் கொண்டு சென்றாள். அதுவரை அதிலிருந்து என் விந்துக்கு முந்தைய திரவம் பெருமளவில் கசிந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவள் தன் உதடுகளை படிப்படியாக திறக்க ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் தன் தலையை குனிந்தாள். அதனால் முதலில் நுனியும் பிறகு என் புடைத்த ஆண்குறியின் தலைப்பகுதி முழுவதும் அவளுடைய சூடான ஈரமான வாயில் இருந்தது. அந்த உணர்வால் நான் நடுங்கி முனகினேன். அவள் மேலும் கீழிறங்கி என் ஆண்குறியின் கீழ்ப்பாதியில் தன் இறுக்கிய கையால் உதடுகளை வைத்தாள். பின்னர் அவள் தான் ஒருபோதும் ஆழமான வாய்வழி புணர்ச்சியை முயற்சித்ததில்லை என்று கூறினாள். ஆனால் அப்போது அது என் கவலைகளில் மிகச் சிறியதாக இருந்தது. என் ஆண்குறியின் நீளத்தில் குறைந்தபட்சம் பாதி அவள் உதடுகளுக்கு இடையில் இருந்தது. அவளது வாயின் மேல் பகுதியும் நாக்கும் என்னை மசாஜ் செய்தன. மெதுவாக அவள் தன் தலையை மேலும் கீழாக அசைக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு மேல்நோக்கிய அசைவிலும் தன் பிட்டங்களை உள்ளிழுத்து ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினாள். அது என் ஆண்குறி வழியாக என் ஆன்மாவையே உறிஞ்சுவது போல் இருந்தது. எனக்கு முன்னதாக ஏற்பட்ட உண்மையான பின்னர் ஏற்பட்ட மாயையான உச்சக்கட்டங்கள் இருந்தபோதிலும் என்னால் சில நிமிடங்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன் என்று சாண்டியை எச்சரித்தேன். அவள் வாய் இன்னும் என் ஆண்குறியால் நிறைந்திருக்க அவள் தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். மேலும் அந்த வேலையை முடிக்கத் தொடங்கினாள். மேலும் கீழிறங்கியும் இன்னும் வேகமாக உறிஞ்சியும் தன் வாயின் தாளத்திற்கு ஏற்ப அடிப்பகுதியில் கையால் தடவவும் செய்தாள். நான் அந்தச் செயலை முடிந்தவரை நீடிக்கச் செய்ய என்னை கட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு ஆணுக்கும் தெரியும், அந்தச் சூழ்நிலையில் ஒருவரால் எவ்வளவு தாங்க முடியும் என்பதற்கு வரம்புகள் உள்ளன. கடைசி தருணத்தில் நான் கரகரத்த குரலில், இப்போது சாண்டி, இப்போது என்றேன். அவள் சட்டென்று தன் வாயை எடுத்துவிட்டு என் ஆண்குறியை தன் முகத்திலிருந்து விலக்கி வைத்தாள். வழக்கமாக அவள் அப்படிச் செய்ய மாட்டேன் என்று சொல்வாள். ஆனால் நாங்கள் பொது இடத்தில் இருந்தோம் என்று பிறகு என்னிடம் சொன்னாள். ஆனால் தன் கையால் என்னை வெறித்தனமாக தொடர்ந்து அசைத்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தனமான அலறலுடன் நான் கத்த, என் விந்து, நான் முன்பே விந்து வெளியேற்றியிருந்த போதிலும் நான் இதற்கு முன் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு வேகத்துடன் என் ஆண்குறியிலிருந்து பீரிட்டது. அது அந்த பெட்டியின் குறுக்கே பாய்ந்து எங்களுக்கு எதிரே இருந்த பெஞ்ச் இருக்கைகளுக்கு இடையில் தரையிலும் விழுந்தது. பிரிட்டிஷ் ரெயிலில் பிறகு அதை கையாள வேண்டியிருந்தவர்களுக்கு என் மனமார்ந்த மன்னிப்பு. ஏனென்றால் அதை நாங்களாகவே சுத்தம் செய்யவே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் விந்து வெளியேற்றியபோது மயக்கமடையும் தருவாயில் இருந்தேன். என் உணர்வுகளை மீட்டெடுக்க எனக்கு சில நிமிடங்கள் ஆனது. அதற்குள் நாங்கள் எங்கள் சேருமிட நிலையத்தை அடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. நான் அவசரமாக என் கால்சட்டையையும் பேண்ட்டையும் சரிசெய்து மீண்டும் அணிந்து கொண்டேன். நாங்கள் கப்பலிலிருந்து இறங்குவதற்காக தன் உடையைச் சரிசெய்து கொள்வதற்கு முன் சாண்டி ஒரு பிரியாவிடை பரிசாக தன் செம்பட்டை மயிரை எனக்கு கடைசியாக காட்டினாள். நாங்கள் வந்து சேர்ந்ததும் நான் சாண்டியை அவளுடைய பெற்றோர் வீட்டிற்கு கூட்டிச் சென்றேன். அது ரயில் நிலையத்திலிருந்து வெறும் 5 நிமிட நடை தூரத்தில் இருந்தது. பிறகு தளத்திற்கு திரும்பிச் செல்வதற்காக எனது பாண்டம் வண்டியை எடுத்துக்கொண்டேன். அன்றிரவு சுயின்பம் செய்ய ஓர் இடத்தை தேட வேண்டிய அவசியமில்லை. தற்போதைக்கு என் ஆண்குறி முழுமையாக திருப்தியடைந்திருந்தது. அடுத்த வியாழக்கிழமை ஜாய்ஸும் சாண்டியும் ஒரு பாட்டியை பிடிக்க வந்தார்கள். சாண்டிக்கு அவ்வளவு அருகில் இருப்பது மிகவும் எரிச்சலூட்டியது. ஏனெனில் நாங்கள் குலுங்குவதற்கு தனிமையான இடம் எதுவும் இல்லை என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. இருப்பினும் கார்த்தும் ஜாய்ஸும் சீக்கிரமாகவே கிளம்பிச் சென்றனர். அநேகமாக அவனது அறைக்குச் சென்றிருக்கலாம். அடுத்த நாள் நான் அவனைச் சந்தித்தபோது அவன் முந்தைய வாரத்தை விட மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தான். அதனால் இந்த முறை அவன் தன் ஆண்குறியை தாழ்த்திக் கொண்டான் என்று நான் யூகித்தேன்.
அடுத்த புதன்கிழமை பணி முடிந்ததும் தொடங்கும் 2 வார ஈஸ்டர் தொடர் விடுமுறைக்காக நாங்கள் பிரிவதற்கு முன்பு அந்தச் சனியும் ஞாயிறும் வேலை செய்யும் வார இறுதியாக குறிக்கப்பட்டிருந்தன. வேலை செய்யும் வார இறுதிகளில் நாங்கள் தளத்திலேயே முடங்கிக் கிடந்தோம். அதனால் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்த இராணுவ சீருடைகளையும் அணிவகுப்பு ஒத்திகைகளையும் யாராலும் தவிர்க்க முடியவில்லை. எனவே சாண்டி அல்லது ஜாய்ஸுடன் எங்களுக்கு எந்தச் சந்திப்புகளும் சாத்தியமாகவில்லை. நான் முதலில் ஈஸ்டருக்காக என் பெற்றோரின் வீட்டிற்குச் செல்லத் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் கில் என்னை கைவிட்டு அனுப்பிய கடிதத்தை பெற்றதாலும் இப்போது சாண்டியுடன் நான் நெருக்கமாக பழகியதாலும் நான் இங்கேயே தங்கிவிட முடிவு செய்திருந்தேன். ஓரிரு வாரங்களுக்கு எங்கள் அறை எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் என்று நான் நம்பியிருந்தேன். தளம் அமைதியாக இருக்கும், மேலும் சாண்டியை யாருக்கும் தெரியாமல் உள்ளே அழைத்து வர முடியும் என்று நினைத்தேன். பாடம் இன்னும் கற்கப்படவில்லையா? ஆனால் அந்த நம்பிக்கை தகர்ந்து போனது. என் அறை தோழர்களில் ஒருவனான பேடி, உண்மையாகவே அவன் அந்த பெயரில்தான் அழைக்கப்பட்டான். ஒரு வட அயர்லாந்து இளைஞன். அவனது சொந்த நகரமான பெல்ஃபாஸ்டில் வன்முறை அதிகரித்திருந்தது. மேலும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்களாக கருதப்பட்டவர்களுக்கு உயிருக்கு உண்மையான ஆபத்து இருந்தது. குறிப்பாக ஐரிஷ் மக்கள் கொள்கைக்கு துரோகிகளாக கருதப்பட்டனர். அதனால் பாடி வீட்டிற்குச் செல்ல தடை விதிக்கப்பட்டது. புதன்கிழமை வேலை முடிந்ததும் சமையலறையில் நாங்கள் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது இந்த இக்கட்டான நிலையை நான் கார்த்திடம் சாதாரணமாக குறிப்பிட்டேன். சிறிது நேரம் கழித்து அடுத்த 2 வாரங்களில் நிலைமையை எப்படிச் சமாளிப்பது என்று நான் படுக்கையில் படுத்து யோசித்துக் கொண்டிருந்தபோது கார்த் எங்கள் கதவை தட்டி உள்ளே நுழைந்தான். இது பழிவாங்கும் நேரம் நண்பா என்றான். அவன் தனது விடுமுறைக்காக வடக்கு நோக்கி காரில் செல்லவிருந்தான். வகுப்புகள் மீண்டும் தொடங்குவதற்கு முந்தைய கடைசி நாளில் தாமதமாகத்தான் அவன் திரும்புவான். அவன் தனது தனி அறையின் சாவியை என்னிடம் கொடுத்து 2 நிபந்தனைகளை விதித்தான். நான் திரும்புவதற்குள் படுக்கை விரிப்பை மாற்றிவிட வேண்டும், மாட்டிக்கொள்ளக் கூடாது. இல்லையென்றால் ஒரு ஈஸ்டர் எக்ஸ்ட்ராவாகன்ஸா கொண்டாடு.